திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 972, அதிகாரம் பெருமை. ஒரு காட்டில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் வசித்து வந்தன. அந்த காட்டில் வசித்த ஒரு குயில் தான் மட்டும் கருப்பாக இருப்பதாகவும் மற்ற பறவைகள் எல்லாம் அழகாக இருப்பதாகவும் கருதி பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தது. குறிப்பாக மயிலை போல தான் அழகாக இல்லையே என்று வருத்தப்பட்டது. அந்த குயிலின் வருத்தம் காட்டிற்கு ராஜாவான சிங்கத்தின் காதுகளுக்கு எட்டியது. குயிலுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என சிங்கம் தீர்மானித்தது. ஒரு நாள் காட்டில் சிங்கம் தலைமையில் ஒரு விழா நடந்தது. அனைத்து விலங்குகளும் பறவைகளும் விழாவிற்கு வந்தன. விழாவிற்கு வந்தவர்களை மகிழ்விக்க மயிலை நடனமாட கட்டளையிட்டது சிங்கம். மயில் தன் தோகையை விரித்து அழகாக நடனமாடியது. அதன் அழகை கண்டு எல்லா பறவைகளும் வியந்து பாராட்டின. ஆனால் குயில் மட்டும் நமக்கு இப்படி ஒரு அழகில்லையே என மனதுக்குள் ஏங்கி தவித்தது. அதன் பிறகு அந்த அழகான மயிலை ஒரு பாடல் பாடும்படி சிங்கம் கட்டளையிட்டது. மயிலும் உற்சாகம் கொண்டு பாடத் தொடங்கியது. ஆனால் அதன் குரலை கேட்க சகிக்கவே இல்லை. மயிலின் அருவருப்பான குரலை கேட்ட குயில், நான் மயிலை போல அழகாக இல்லை என்றாலும் என்னுடைய குரல் இனிமையாக இருக்கும் என்று கூறி பாடுவதற்கு சிங்கத்திடம் அனுமதி கேட்டது. சிங்கமும் அனுமதி அளித்தது. குயில் பாடத் தொடங்கியது. எல்லா பறவைகளும் குயிலின் குரலை பாராட்டி மகிழ்ந்தன. விழா முடிந்ததும் சிங்கம் எழுந்து, குயிலும் மயிலும் பிறப்பால் பறவையாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பும் ஒரு குறையும் இருக்கும். அதனால் நம்மிடம் இருக்கும் குறையை மட்டுமே நினைத்து வருத்தப்படக்கூடாது. நம்மிடம் என்ன திறமை உள்ளதோ அதை மேம்படுத்தி பேரும் பாராட்டும் பெற முயற்சிக்க வேண்டுமே தவிர பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரிடமும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அனைவருக்கும் அறிவுரை கூறியது. தன் தவறை உணர்ந்த குயில் அதன் பிறகு தனது கருப்பு நிறத்தை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. பிறப்பினால் எல்லா உயிர்களுமே சமம். செய்யும் தொழில் காட்டுகின்ற திறமையினால்தான் ஒவ்வொருவரும் வேறுபாடு காண முடியும் என்பதை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அனைவருக்கும் ஒன்றாய் அமைவது பிறப்பு. தொழிலில் திறமையே அவரவர் சிறப்பு.